அந்த 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தான் எல்லாமே ஒரு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். ஆனால் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் வருவதும் அந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு வருவதும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்பியும் உடல் தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். கணவன் மனைவி இல்லையா, கணவனுக்கான உடல்நலத்தில் இருக்கிறது அக்கறை எடுத்துக்கணும். இல்லையா மனைவி ஆட்சி பெற்ற கிரகம் எதுவும் கெடுதல் செய்யாதில்லை, அதனுடைய காரகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும். வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த குறையும் கிடையாது. வரவு கண்டிப்பாக உண்டு, அதில் எந்த விதமான மாற்றமே இல்லை. குருவும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இணையக்கூடிய காலம். இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது இது மாதிரி விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கார் பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன். சூரியனுடைய இடப்பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகத்தை தரும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தாண்டி வருவீர்கள். இந்த சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் வீடு வண்டி வாகனங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், திடீர்னு பார்த்தா காரை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எல்லாமே இருக்குது, எல்லா கஷ்டமும் இருக்குது, காரை வேறு வாங்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இதையும் செயல்பட்டுரும். அதனால் இந்த விஷயத்தில் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. சுகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. கல்வியில் பெருத்த முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேருக்கு டென்ஷன் பிபிலாம் அதிகமாக இருந்தால் இப்போலாம் குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெளியூர் போயிடலாம், மலை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்து அவுட் டெலிவரிக்காக நாம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இதெல்லாம் நடக்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க. ஓரளவுக்கு இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் எதனா இருந்தால் அக்கறையோடு நாம் இந்த நேரத்தில் பார்த்துக்கணும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.